ரசூலுல்லாஹ்வுடைய பிரதானமான உபதேசங்களில் கட்டுப்பட்டது லுஹா தொழுகையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள், பல்வேறு விதமான பரக்கத்துகள் இதில் இருக்கிறது. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கும், ரசூலுல்லாஹ் எனக்கு பிரத்யேகமாக சொன்னார்கள், வசியத் செய்தார்கள், உபதேசம் செய்தார்கள் 3 விஷயத்தை கொண்டு. அந்த 3லே முக்கியமானது ஸலாத்துல் லுஹா, லுஹா தொழுகையை நீங்கள் கைவிட்டு விடாமல் கடைபிடியுங்கள் என்று எனக்கு சொல்லி தந்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ தருல் கிஃபாரியும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிப்பார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இர்க அலி மின் அவ்வலின் நஹாரி அர்பஅ ரக்அத்தின், எனக்காக வேண்டி பகலினுடைய ஆரம்ப பகுதியிலே 4 ரக்காய் தொழுதுவா, அக்ஃபிக ஆஹிரஹு, நீ அப்படி தொழுது வருவதை வளமையாக்கி கொண்டால், இந்த லுஹாவினுடைய தொழுகையை கடைபிடிப்பதை நீ வளமையாக்கி